அருமையான ரெசிபிஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது ரோட்டுக்கடை சுண்டல். ரோட்டுக்கடை சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம பீச்சிலலாம் உட்காந்துருக்கும் போது சுட சுட சுண்டல் சாப்பிட்ணும் போல் இருக்கும். நம்ம வீட்டிலே எப்படி சுண்டல் ரெடி பண்ணி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். நான் ஒரு 8 மணி நேரம் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு குக்கரில் போட்டிருக்கேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அதை மூடி வச்சு ஒரு 6 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வடிகட்டிப்போம். நல்லா தண்ணியை வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேகலைன்னா இன்னும் 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. இப்போ ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு சுண்டலை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நல்லா சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ ஒரு வாணலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடேறினோடனே கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க. சுண்டலுக்கு சோம்பு நல்லா வாசனையை கொடுக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த சுண்டலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த சுண்டல். ஒருத்தவங்க ஒரு ஸ்டைலில் செய்வாங்க. உங்களுக்கு அதே டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கரம் மசாலா மட்டும் சேர்த்தா போதும், வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம். கரம் மசாலா நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ மீதி வேக வச்சு இந்த சுண்டலை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் கிளறும் போதே கொஞ்சம் நல்லா மசிச்சு கிளறி விடுங்க. அப்போ தான் சுண்டல் நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மேலே மல்லித்தலையை தூவிக்கலாம். கொஞ்சமாக மேலே வெங்காயத்தை தூவி விடுங்க. தூவி விட்டு நல்லா மசிச்சு விடுங்க. ரோட்டுக்கடை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பீச்சிலலாம் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். சூப்பராக இருக்கும்.
இப்போ பவுலுக்கு மாற்றிருக்கேன். மேலே வெங்காயத்தை தூவி விட்டுக்குங்க. கேரட்டு, வெங்காயம், மல்லித்தலை எல்லாத்தையும் தூவி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தாலும் மாங்காவை செதுக்கி போடலாம். ரோட்டோர சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சர்மிளா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் எப்பப்போலாம் ஒரு வீடியோ போடுறோமோ அப்பப்போலாம் உங்களை நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.